வரலாறு காணாத விலை உயர்வால் நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொடும் தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கு விற்பனை. பேருந்து, மெட்ரோ மற்றும் மின்சார ரயில்களில் பயணம் செய்ய ஒரே செயலியில் டிக்கெட் பெறலாம். நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்ததால் மக்கள் நிம்மதி. ஜிஎஸ்டி இழப்பீட்டை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் மாநிலங்களின் கோரிக்கை என்ன ஆனது? கடந்த 8 ஆண்டுகளில் 55 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலித்ததை மக்கள் மறக்க மாட்டார்கள் என காங்கிரஸ் விமர்சனம். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்பது விஜயின் தனிப்பட்ட கருத்து. மக்களின் கருத்து வேறு விதமாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. திருவாரூரில் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம். பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்குமாறு செயல்பட்டதாக தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. பாலியல் வழக்கில் ஆஜராகாத சதுர்வேதி சாமியார் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. பலமுறை சம்மன் அளித்தும் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நடவடிக்கை. H1B விசா கட்டண உயர்வால் இந்தியாவின் ஐடி ஏற்றுமதி வளர்ச்சி 4% குறையும். அடுத்த நிதியாண்டில் வளர்ச்சி சதவீதமும் சரியும் என ஆய்வில் தகவல். பீகாரை போல பிற மாநிலங்களிலும் விரைவில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் தயாராகுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஆலந்தூர் தொகுதி வாக்கு திருட்டு விவகாரத்தில் பொய் சொல்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டு காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை ஆன்லைனில் வாங்க ஏற்பாடு. பிளிப்கார்ட் இணையதளம் மூலம் இன்று முதல் விற்பனை. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றின் முதல் போட்டியில் இந்தியா அபாரம். பாகிஸ்தானை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.